அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஒரு நடப்பு நிகழ்வுக்கான ஒரு கட்டுரை. இந்த டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2 மெயின்ஸ் இவங்களுக்கு எல்லாம் பயன்படும். வளர்ச்சியடைந்த பாரதம் ஜி சட்டம் 2025 நிறைவேற்றிருக்காங்க. இந்த சட்டம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. அதாவது 100 நாள் வேலை திட்டம் சொல்லுவாங்க கிராமப்புறத்தில். அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக ஒன்றிய அரசு வளர்ச்சியடைந்த பாரதம் ஜி சட்டம் 2025 என்ற பெயரில் கொண்டு வந்துடுறாங்க. இச்சட்டத்தை மக்களவையில் டிசம்பர் 18ஆம் தேதி மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தாக்கல் செய்தார். இச்சட்டம் 100 நாட்கள் வேலைக்கு பதிலாக 125 நாட்களாக உயர்த்தப்படும் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் வறுமையை ஒழித்து வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் கடந்த 2025ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இச்சட்டத்தின் கீழ் 100 நாட்கள் வேலை உறுதி செய்யப்பட்டது. இச்சட்டத்தில் மிக முக்கியமான அம்சங்கள் அப்படிங்கிறது, புதிய சட்டத்தின்படி 100 நாட்கள் வேலை 125 நாட்களாக உயர்த்தப்படும். வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் பணியாற்றுவோருக்கான ஊதியத்தை ஒன்றிய அரசு நிர்ணயிக்கும். வாரந்தோறும் அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறை ஊதியம் வழங்கப்படும். 15 நாட்களுக்கு வேலை வழங்காவிட்டால் அதற்கான படித்தொகையை மாநில அரசுகளே ஏற்க வேண்டும். விதை, நடவு மற்றும் அறுவடை காலங்களில் விவசாய பணியாட்களை வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் பணியாற்ற அழைக்கக்கூடாது. அதாவது அந்த 100 நாள் வேலை திட்டத்தினால விவசாயம் பாதிக்கப்படுவதாக நிறைய இடத்துல குற்றச்சாட்டு வந்துச்சு. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த போன்ற நிலையில் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து, வேளாண் பருவ காலங்களில் விவசாய பணியாட்கள் போதிய அளவுக்கு கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை. வேளாண் பருவக்கற்களில் விவசாய பணியாட்கள் போதிய அளவு கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை. இதெல்லாம் அவங்களுக்கு சட்டத்தில் சந்தேகம் ஏற்படுது. எப்படின்னா, 100 நாள் வேலை திட்டங்கிறது முன்னாடி எந்த வரையறையும் கிடையாது. 100 நாள் நடக்கும், ஊரக பகுதியில் நடக்கும். ஆனால் இப்போ இது போன்ற ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்துட்டு 100 நாள் வேலை திட்டத்தை இல்லாமல் கூட போகலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாருமே தமிழ்நாட்டில் இதெல்லாம் கடுமையான எதிர்ப்பு, எல்லா இடத்துலையும் கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. ஏன்னா பேரை மாற்றிட்டாங்க, மகாத்மா காந்தியோட பேரை மாற்றிட்டாங்க. அப்புறமேலு இந்த 100 நாள் வேலையில் உள்ள நிறைய இந்த சரத்துக்கள் தான் அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்துவதாக அங்கே எங்கே போராட்டம் நடந்துச்சு, அங்கே எங்கே இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் இது எப்படி அமல்படுத்துங்கிறது தெரியும். நமக்கு தேர்வு அடிப்படையில் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் தான் கேட்கலாம். பயோமெட்ரிக் அங்கீகாரம் உட்பட விரிவான டிஜிட்டல் முறையில் வேலைவாய்ப்பு திட்டம், ஜிபிஎஸ் அல்லது மொபைல் ஃபோன் வழியாக பணியிடத்தை மேற்பார்வையிடுதல், நிகழ்நேர மேலாண்மை தகவல் முறை வழங்கப்படும். மோசடிகளை தடுக்க ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும். மத்திய அரசின் நிதி உதவியுடன் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். திட்டத்தில் ஒவ்வொரு மாநிலம் வேலைவாய்ப்புகளை வழங்க திட்டங்களை தயாரித்து சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கு 90% நிதியை மத்திய அரசு வழங்கியது. இதுக்கு முன்னாடி 100 நாள் வேலை திட்டத்தில் 90% மத்திய அரசு வழங்கியது. இனி 60% நிதியை மட்டுமே மத்திய அரசு வழங்கும். 40% மாநில அரசுகள் ஏற்க வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய டிராபேக். நிறைய இடத்துல நிதி வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் வடகிழக்கு மாநிலங்களாக இமயமலையை ஒட்டிய மாநிலங்கள் உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் 10% நிதி வழங்கினால் போதும். புதிய சட்டம் அமலான 6 மாதங்களுக்கு இப்பணிகளை மாநில அரசு முடிக்க வேண்டும். அதன்பின் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தேவையான நிதியை மத்திய அரசு ஒதுக்கும். ஒப்புதலான தொகையை விட கூடுதலான செலவினம் ஏற்பட்டால் அதற்கான செலவுகளை மாநில அரசுகளே ஏற்க வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய எல்லாருமே எதிர்க்கக்கூடிய நிலைமையாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் உங்களுக்கு போட்டித் தேர்வு அடிப்படையில் இந்த திட்டத்தை பார்த்து வச்சுக்கோங்க. 100 நாள் வேலை திட்டம், தேசிய வேலைவாய்ப்பு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் எப்போ கொண்டு வரோம்னா 2005. இப்போ 2025 மாற்றுத் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு வளர்ச்சி அடைந்த பாரதம் ஜி சட்டம் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு திட்டத்தை மாற்றி வேறு பேர் கொண்டு வந்திருக்காங்க. 100 நாள் வேலையை 125 நாளாக கொண்டு வந்திருக்காங்க. அப்புறமேலு அந்த பணிகள்லாம் வரையறுத்துருக்காங்க. எப்படின்னா, விவசாயம் நடக்கும்போது நடக்காது, அப்படின்னா முழுமையாகவே எல்லா நாளும் தான் விவசாயம் நடக்கும் அப்படிங்கிறது எதிர்கட்சியோட குற்றச்சாட்டுகளாக இருக்குது. அதை இன்னும் அவங்கெல்லாம் உறுதிப்படுத்தணும். அதே போல் முன்னாடியெல்லாம் 90% ஒன்றிய அரசு வழங்கிய நிதி இப்போ இல்லைன்னா 60-40 ஆகிடுச்சு. அப்புறம் மேலே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
நம்ம போட்டித் தேர்வு அடிப்படையில் வளர்ச்சி அடைந்த பாரதம் ஜி சட்டம் 2025 அப்படிங்கிறத படித்து நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க. எப்போ கொண்டு வரப்பட்டது? கிட்டத்தட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் 2005. இதெல்லாம் நிறைய வாட்டி போட்டித் தேர்வில் கேட்டிருக்காங்க. இந்த மெயின்ஸ் அடிப்படையில் இது பண்ணிக்கோங்க. மேக்ஸிமலான கொஸ்டின். நன்றி.